பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் இயேசு என்கிற ராஜா. முதல் நாளில் இயேசு கிறிஸ்து ராஜாவா? ஆம், இயேசு கிறிஸ்து ராஜாதான் என்பதற்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே சொன்னேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ராஜா அல்ல. அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல, அது பரலோகத்திற்கு உரியது. சரியா? இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. நாம் அனைவரையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் பரலோகத்திற்கு ராஜாவாக இருக்கிறார் என்பதை சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வருகிற நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எப்படி ஆளுகிறார் என்பதை நம்ம வருங்க நாட்களில் பார்ப்போம். சரியா? ஆனால் அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. இயேசு கிறிஸ்து பூமியில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அவருடைய ராஜ்யம் பரலோகத்திற்கு உரியது. சரியா? இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே ஆம் நான் ராஜா தான். ஆனால் இயேசு எதற்கு ராஜா? அவர் எதற்கு தான் ராஜா என்பதை அவர் இங்கு மிக அழகாக சொல்லுகிறார். அதை நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 18வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆனால் அவர் யாருக்கு ராஜா, எப்படிப்பட்ட ராஜா, எதற்கு ராஜாங்கிறத இப்போ சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். எப்படி? இயேசு சொல்றாரு, நான் ராஜா தான். ஆனால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஏராளம் பேசலாம். ஏராளமான செய்திகள் இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு. நம்ம ரொம்ப எளிமையா கொஞ்சமா ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். எப்படி? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. என்ன சத்தியம்? எது சத்தியம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை உண்மை. இப்ப எந்த உண்மையை இயேசு சொல்வதற்கு இந்த பூமியில் ராஜாவாக பிறந்தார்? யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். எந்த உண்மையை சொல்வதற்கு? அவர் யூதருக்கு மாத்திரம் ராஜா அல்ல, அகில உலகத்தில் இருக்கிற அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனுடைய மனங்களை ஆளுகை செய்கிற ராஜா. இயேசு என்கிற ராஜா எல்லாருக்குள்ளையும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருடைய மனதையும் இதயத்தையும் ஆளுகை செய்கிற ராஜா. அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேங்கிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு ஆழமான அர்த்தமுள்ள ஒரு முக்கியமான வார்த்தை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இதற்குள்ள ஏராளமான செய்தி இருக்கு. இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதுல ஒன்று சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாவா பிறந்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். அது என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை. என்ன உண்மை? உண்மையான கடவுள் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக பிறந்தவர் இயேசு. அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் இயேசு. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்தார். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது எப்படி?
பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி யூதர்கள் மாத்திரமே தேவனை அறிந்திருந்தார்கள். அவர்களை சுற்றியிருந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் மாத்திரமே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மனுக்குலத்தையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளும் ஆகிய சர்வத்தையும் சிருஷ்டித்த ஒன்றான மெய் தெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மாத்திரமே அறிந்திருந்தார்கள். சரியா? ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மாத்திரமே அறிந்திருந்தார்கள். அதுல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்லணும்னா, இதே யோவான்ல போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனான இயேசுவை அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ சத்தியம் உள்ளவரை குறித்து சாட்சி கொடுக்க தான் இயேசு ராஜாவாக பிறந்தார். அதாவது உண்மையான கடவுள் ஒருவர் உண்டு, அந்த உண்மையான கடவுள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கவே இயேசு ராஜாவாக வந்தார். அப்போ இயேசு என்கிற ராஜா யார், எப்படிப்பட்டவர்னா சத்தியம் உள்ளவரை அறிவிக்க வந்த ராஜா. உண்மை கடவுளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்தார். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு பக்கம் இவரே சத்தியம். நான் இப்போ ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. இதே யோவான் எழுதுற வார்த்தையை பாருங்க. யோவான் 1 யோவான்ல ரொம்ப அழகா சொல்றாரு. 1 யோவான்ல கடைசி அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். எப்படி? நாம் சத்தியமுள்ளவரை அறிவதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அப்போ நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னால சத்தியம் உள்ளவரை அறியலை. தேவனுடைய குமாரன் வந்துதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். சரியா? அதான் அவர் சொல்றாரு, நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க ராஜாவா பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். உண்மை உள்ள மனிதன் யோசிப்பான், யார் கடவுள், யார் உண்மையான கடவுள் என்பதை உண்மை உள்ளவன் யோசித்து அந்த உண்மை உள்ள கடவுளை வணங்குவான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியம் உள்ளவர் வந்து அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தபடினால்தான் நாம் சத்தியம் என்று சொல்கிற உண்மை உள்ள கடவுளை வழிபடுகிறோம். கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் மனிதர்களை கடவுளாக வழிபடுகிறார்கள், பறவைகளை கடவுளாக வழிபடுகிறார்கள், மிருக ஜீவன்களை கடவுளாக வழிபடுகிறார்கள். சரிங்களா? தங்கள் விரும்பின மரங்களை கடவுளாக வழிபடுகிறார்கள். தாங்கள் விரும்புகிறவைகளை எல்லாம் கடவுளாக வழிபடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் உண்மையான கடவுளை வழிபடுகிறார்கள். அதாவது கடவுளை கடவுளாக வழிபடுகிறவர்கள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்காகத்தான் இயேசு ராஜாவாக பிறந்தார். இப்போ பிலாத்து கேட்டார் இல்லையா, நீ ராஜாவா, யூதருடைய ராஜாவா? ஆம், நான் ராஜா தான். ஆனால் நான் எதுக்கு ராஜாவா வந்தேன் தெரியுமா? சத்தியத்தை அறிவிப்பதற்காக, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்போ ஒரு உண்மையான மனுஷன் இதை யோசிப்பான். நம்ம கடவுளை வணங்குறோமா இல்லை வேற எதையாவது வணங்குறோமா? கடவுள் என்றால் யார்? இந்த உலகத்தை படைத்த கடவுள் யார்? ஒரு ஜாதிக்கு ஒரு கடவுள் என்பது சரியா? ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள் என்பது சரியா? ஒரு ஊருக்கு ஒரு கடவுள் என்பது சரியா? ஒரு நாட்டுக்கு ஒரு கடவுள் என்பது சரியா? அப்போ படைத்த கடவுள் என்றால் யார் என்பதை உண்மை உள்ளவன் யோசிப்பான். அதான் அவர் சொன்னாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப இயேசு ராஜாவா? ஆம். இயேசு எதற்கு ராஜா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் ராஜாவாக பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததனால தான் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள நமக்கு புத்தி வந்தது. இல்லை என்றால் நாமும் கடவுள் அல்லாதவைகளை கடவுள் என்று வழிபடுவோம். ஆனால் இப்பொழுதோ கடவுளை கடவுளாக வழிபடுகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம், நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.